ஏரியில் கழிவு நீர் கலக்க விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் துத்திக்குளத்தில் மறியலில் ஈடுபட்ட மக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? போக்குவரத்து எவ்வளவு தூரமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த காலப்பநாயக்கம்பட்டி பேரூராட்சி பகுதியில் குடியிருப்புகளின் கழிவுநீர் மற்றும் மழைநீரை துத்திக்குளம் பஞ்சாயத்துக்குட்பட்ட அந்த துத்திக்குளம் ஏரியில் கலப்பதற்காக அந்த காலப்பநாயக்கன்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் பெரிய பெரிய குழாய்களை பதித்து வருகிறது. இந்த நிலையில துத்திக்குளம் ஏரியில கழிவுநீர் மழைநீர் கொண்டு விடுவதற்கும் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தோம். துத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சேந்தமங்கலம் ராசிபுரம் பிரதான சாலையில் துத்திக்குளத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அறிந்து தகவல் அறிந்த நாமக்கல் டிஎஸ்பி பொறுப்பு சங்கீதா மற்றும் சேந்தமங்கலம் தாசில்தார் வெங்கடேசன் மற்றும் போலீசார் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இந்த துத்திக்குளம் ஏரியில் கழிவுநீர் கலந்தால் அங்குள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய நிலத்தடி நீர்கள் பாதிக்கப்படும் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் வந்து துத்திக்குளம் ஏரியில் கழிவுநீர் கலக்கப்படாது, அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சேந்தமங்கலம் தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் உறுதியளித்தனர். இதனையடுத்து அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் அந்த மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர். தொடர்ந்து இந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சேந்தமங்கலம் ராசிபுரம் பிரதான சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.